வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன். எங்கள் பேத்தி ஏதோ இன்னைக்கு கதையில் இருக்கக்கூடிய கருத்தை சொல்ல போறா. என்னன்னு நம்ம கேட்போம். இந்த கதை பேரு 5 விரல் சுற்றுலா பயணி கருத்து. இப்ப 5 விரலும் சுற்றுலா போச்சான். அதாவது பிக்னிக் போனப்ப யாராச்சும் பாஸா இருக்கணும்னு 5 விரலும் யோசிச்சுச்சான். அதனால மிடில் ஃபிங்கர் சொல்லிச்சான், நான் தான் உங்க எல்லாருக்கும் பாஸ். ஏன்னா நான் தான் எல்லாரையும் விட ஹைட்டா இருக்க, ஈஸியா எல்லாரையும் பார்க்க முடியும்னு சொல்லிச்சான். அதுக்கு மம்மி ஃபிங்கர் இல்ல, நான் தான் எல்லாரையும் விட திக்கா இருக்கேன், அதனால நான் தான் பாஸ் அப்படி சொல்லிச்சான் அம்மா ஃபிங்கர். அதுக்கு ஃபாதர் ஃபிங்கர் சொல்லிச்சான், நான் எப்பவுமே எதை தூக்கிட்டு போனால் நான் இருந்தாதான் தூக்கிட்டு போக முடியும் சொல்லிச்சான். அதுக்கு இந்த சிஸ்டர் ஃபிங்கர் சொல்லிச்சான், இல்ல நான் தான் எல்லாரை விட குட்டி பொண்ணு, கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கேன், அதனால நானும் கியூட்டும், ஸோ நான் தான் பாஸ்ன்னு சொல்லிச்சான். அப்புறம் 4 பேரும் இந்த குட்டி பாப்பாவை தவிர்த்துட்டாங்களாம். அப்புறம் 4 பேரும் நீ பாஸாவே இருக்க மாட்ட சொன்னாங்க. அப்ப அது சேடா உட்காந்துட்டு இருக்கும் போது சாமி வந்து சொன்னாராம், இப்படி சாமி கும்பிடும் போது உன் விரல் தான் முன்னாடி இருக்கு, அப்ப நீ தானே பாஸ் ஆக முடியும், உனக்கு தானே நிறைய சாமியோட தர்ஷன கழிச்சிருக்கோ சொல்லிச்சான். அப்ப அந்த பாப்பா ஃபிங்கர் அதையே போய் அதோட ஃபேமிலி கிட்ட சொல்லிச்சான். அப்ப ஃபேமிலி சரி நீ தான் பாஸ் சொல்லிட்டாங்களாம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதுலேருந்து என்ன கருத்து தெரியுது அப்படின்னா, மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசு அப்படின்றாங்க. 5 விரலும் எப்படி இருந்தாலுமே ஒன்னா இருந்தாதான் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். நீ இதை கருத்து சொல்றியா? சரி, ஓகே, பாய். மீண்டும் சந்திப்போம்.